அம்மாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாதான் இந்த அம்மா சாப்பிடுவாங்க. மீனில் முள் இருந்ததான் நான் சாப்பிடுவேன். எனக்கு மீனே பிடிக்காது. மீனே பிடிக்காதா? ஆமாம், அதான் அந்த முள் இருக்கிறதுனால. சிக்கன் தான் பிடிக்கும். சிக்கன்ல எலும்பு இருக்குமே, கடிச்சா வாயெல்லாம் பல்லெல்லாம் அது வலிக்கும். எலும்பு எடுத்துட்டு தானே சாப்பிடுவோம். அதான் போட்டு தானே சாப்பிடுவோம். அதுதான் எலும்பு சதையோட ஒட்டின்னு தானே இருக்கும். எலும்பெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், தூக்கி போட்டு தான் சாப்பிடுவேன். அது இல்லம்மா, எலும்பு சதையோட ஒட்டிட்டு தானே இருக்கும். எப்படி சாப்பிடுவோம்? அப்படியேம்மா ஏமானே இப்படி பேசுகிறேன். பின்ன வேற எப்படி பேசணும்? சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன். எலும்பு தூக்கி போட்டுட்டு குப்பையில் தட்டில் எலும்பை தூக்கி போட்டுட்டு சாப்பிடுவேன். சிக்கனை மட்டும், கறியை மட்டும் சாப்பிடுவேன், பீஸை மட்டும் சாப்பிடுவேன். அப்போ எலும்பு எடுத்துட்டு சாப்பிட தெரியுது சிக்கனை, அப்போ மீனையும் அதே மாதிரி சாப்பிடலாம்ல? முள்ளெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடல. எப்படிக்கா எடுக்க முடியும்? கல்லெல்லாம் கையிலெல்லாம் குத்திக்கணும். அப்போ எலும்பு குத்தாது? குத்தாது, எலும்பெல்லாம் குத்தாது. சிக்கனை விட மீன் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கறி நல்லா இருக்கும்க்கா. கறி எலும்பு கறி நல்லா இருக்கும். மீனோட கறி தான் நல்லா இருக்கும். மீனை விட கறி தான் நல்லா இருக்கும். டேஸ்டா? ஆமாம், மீன் கூட தான் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. அது முள் இருக்கும், எப்படி எடுத்துட்டு சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன் நான். முள் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பழகிச்சனா முள்ளை ஒன்றா எடுத்து வச்சுட்டு அதை கையெல்லாம் அதில் எப்படி அதில் நிறைய முள் இருக்கும், எப்படி எடுத்துட்டு சாப்பிட முடியும்? முள் இல்லாத மீனாக வாங்கிக்க வேண்டியதான், சொரா வாங்கிக்க வேண்டியதான். அப்புறம் வேற என்னென்ன மீன்? சங்கரா மீனில், கிழங்கா மீனில் கூட அவ்வளோ முள் இருக்காது. கிழங்கால நிறைய முள்ளெல்லாம் இருக்காது. ஜிலேபி மீனில் கூட முள் இருக்காது, அவ்வளோ அதிகமாக இருக்காது. இல்லை ஒரு முள் பெரிய முள் தான் இருக்கும். அப்போ அந்த மீனை முள்ளே இருக்காது. தேங்காயில முள் இருக்காது, ஆனால் மற்ற மீனில் தான் முள் இருக்கு, நிறைய இருக்கும். பட்டு சாப்பிட்டுன்னு இருக்கான். பட்டு அதான்க்கா, பயந்துட்டு முள் நிறைய இருக்கும். கிழங்கால முள் நிறைய இருக்காது. முள் இருக்கவே இருக்காது கிழங்கால. கிழங்கால முள் இருக்காதுன்ற. இப்போ கிழங்கா மீன் தான் பிடிக்கும். ஒரு அம்மாவுக்கு மீனே பிடிக்காதான், முள் இருக்குமா. ஆனால் இப்போ நம்ம சொன்ன ஒரு 4-5 மீனில், நீங்களே கேட்டுக்கோங்க, ஒரு 4-5 மீன் சொன்னேன். அந்த 4-5 மீன்ல சங்கரா மீன் பிடிக்குமா? கிழங்கா மீன் பிடிக்குமா? கிழங்கா மீன்ல முள் இருக்காதான். அப்போ தெரியாம எந்த மீன்ல முள் இருக்கா எந்த மீன்ல முள் இருக்காதுன்னு தெரியல இந்த மக்கள். அப்ப நம்ம சொன்ன உடனே சரி விடு, கிழங்கா மீன் பிடிக்குமா? கறியை சாப்பிட்றேன். அம்மா அப்ப நாங்க முள்ளே இருக்காதுன்னு பொய்யா சொல்றோம்? முள்ளே இருக்காது, முள்ளு நிறைய இருக்கும். அதுல எதுல? எல்லாத்துலயும் முள்ளு நிறைய தான் இருக்கும். முள்ளு இல்லாத மீன் கூட இருக்குது. முள்ளே இல்லாத மீன் என்ன மீன் இருக்குது? சொரால கூட இதெல்லாம் எலும்பு மாதிரி இருக்கும். முள்ளு மாதிரி இருக்கும், எலும்பு மாதிரி இருக்கும். உனக்கு சிக்கனே சாப்பிடு, மட்டனே சாப்பிடு. சிக்கன் தான் சாப்பிடுவேன், மட்டன் தான் சாப்பிட மாட்டேன். மட்டன் விலை அதிகம். ஓ, மட்டன் விலை அதிகம்ன்றதுனால மட்டன் சாப்பிடுவேன். 1/4 கிலோ வாங்கிக்கலாம். விலை அதிகமாக இருக்குமே. ஏன் 100 கிராம் கூட வாங்கலாம். எவ்வளோ தெரியுமா? 100 கிராமு 230 ரூபா, 220 ரூபா தான். காலைல வாங்க, நாளைக்கு வேணுமா மட்டனு? வாங்க. விலை அதிகமாக இருக்கு, அதான் பார்க்குறாங்க. ஆமாம், காலைல வாங்கி செக் பண்ணிடலாம். கண்டிப்பாக.